ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதாவது இந்த வசனத்துல நீதிமான்கள் அப்படின்னு நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை நம்புகிறவன் நீதிமான். இரண்டாவது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். மூணாவது என்னன்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான். அதாவது எத்தனை ஆட்டி விழுந்தாலும் எழுந்து நிற்பவன் நீதிமான். அதாவது 3 விஷயம் இருக்கு. என்னலான்னா, கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் நீதிமான், 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பவன் நீதிமான். அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.